ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அளவுகள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அளவுகள் வேணும்னா தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நான் தம் பிரியாணி செய்ய போகிறேன், அதனால் ஊற வச்சு செய்கிறேங்க. காரத்திற்கேற்ப ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேங்க. எலுமிச்சை பழம் 1, அதாவது 1 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு 1 எலுமிச்சை பழம் கரெக்டாக இருக்குங்க. ஸோ 1 எலுமிச்சை பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதனால் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் இது ஊறுறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி அடுப்பு மேலே வைக்கும்போது தான் அரிசியும் ஊற வைக்கிறேன். இது ரொம்ப நேரம் ஊறவே கூடாது. இது கூட நம்ம தண்ணி கூடயே நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் எதுக்காகனா லாஸ்ட்டாக தம் போடுறதுக்காக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இது போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பிரியாணி பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுட்டேன். அதில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 கிலோ அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுங்கிறதையும் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், சூரியகாந்தி பூ, கடற்பாசி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. நான் இப்போ ரைஸும் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது நல்லா கொதி வரட்டும். அது முக்கால் பதம் வரணுங்க. முக்கால் பதம் டக்குன்னு எடுத்துடணும். அப்போ தான் சாதம் குழையாமல் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கூடை இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. தம் பிரியாணி போடும்போது இந்த மாதிரி கூடை பெஸ்ட்டாக இருக்கும். அந்த சாதத்தை வடிக்க வேண்டாம், அப்படியே அதில் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பராக வந்துடும். பாருங்கள், எனக்கு ரைஸ் எல்லாம் முக்கால் பதம் வெந்திருக்கு. நான் வடிகட்டியும் எடுத்துக்கிட்டேன். சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூடவே புதினா கொத்தமல்லியை 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. புதினா நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம இப்போ சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணுறதுனால அது கூடவே இது நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் மசாலாலாம் போட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் இருக்கிற தண்ணியே இது சிக்கன் நல்லா வெந்துடும். நம்ம எந்த வித தண்ணியும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா மேலே வரும். நம்ம ஏற்கனவே தயிர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருது பாருங்கள். இது பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. மூடி வைக்கும்போது நல்லா வெந்துடும். அப்புறம் தம் போடும்போது நல்லா வெந்துடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணுங்க. எப்போவுமே பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே நல்லா தெரியணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும்.
இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு 3/4 பதம் அளவுக்கு ரைஸும் வெந்திருக்கு, அதே போல் 3/4 பதம் அளவுக்கு சிக்கனும் வெந்திருக்கு. இப்போ தம் போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கொஞ்சம் மசாலா இருக்கிற மாதிரி நடுவில் வந்து ரைஸ் போட்டு அதுக்கு மேலே மசாலா வர மாதிரியும் தம் போட்டுக்கலாம். நான் வந்து எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. கலர் வேணும்னா மேலே வந்து லைட்டாக வந்து ஃபுட் கலர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வித கலரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து இப்போ நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்க வெங்காய ஃப்ரையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஆனியன் ஃப்ரையை. இப்போ கூட லைட்டாக புதினா ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு மேலே நெய் இருந்தாலும் நெய் ஆட் பண்ணிவிட்டு தம் போடுங்க, சூப்பராக இருக்கும். நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. நம்ம வந்து கோதுமையை சுற்றி வந்து தடவிட்டு அதுக்கு மேலே உரல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம் வந்து 25 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது, செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, வாசனையும் செமையாக இருக்குங்க. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணதுனால அந்த வாசனை வந்து நமக்கு வெளியே வரலை. ஓப்பன் பண்ணவொடனே செமையாக இருந்துச்சு வாசனையும். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.